ரேஸ் மாடு வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணே, ரேஸ் மாடு ரேஸ்ல இன்ட்ரெஸ்டா? ஆமாண்ணே. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? தூத்துக்குடி மாவட்டம் ஆதனூர் போகுது. ஆதனூர் போன்ற பக்கத்துல ஆதனூர். இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி இதே மாதிரி வாங்கி வளர்ப்பியா? ஆமா, ஏற்கனவே 4 மாடு கிடக்கு. இதான் நமக்கு தொழிலே தான். ரேஸ் தான். எங்க நடந்தாலும் போயிருவியா? நடந்தாலும் போயிருவோம். தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை காலை வச்சிருக்கீங்கன்னா? 3 ஜோடி இருக்கு. 6 மாடு கிடக்கு. 6 மாடு இருக்கு. அதுக்குள்ள ஆளும் வச்சிருக்கியா? இருக்கு. சம்பளத்துக்கு 2 ஆள் இருக்கு. செலவு நிறைய பண்ணுவீங்க. இது எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னா? 70 ரூபா சொன்னாங்க. 60 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 60,000. அது ரேஸுக்குள்ள அமைப்பு இருக்காண்ணா? இருக்குண்ணா. ஓடுன்னு கணிப்புல வாங்கியிருக்கோம். உரிய ஓடும். ஏற்கனவே இந்த சந்தையில் 3-4 மாடு வாங்கியிருக்கோம். இதே மாதிரி புது மாடு வாங்கி ஓட்டிருக்கோம். சரி சரி. இது எவ்வளோ முடிச்சிய? 70 ரூபா சொன்னாங்க. 60 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 60,000. நாட்டு காளையா? நாட்டு காளை. பல்லு எத்தனை? பல்லு 2, 4 நாள் பல்லு. 4 பல்லு. ஏன்னா எவ்வளோ நாள் ஓட்டலாம்னா? ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரே ஆள் கைப்பட இருந்தால் ஒரு 10-12 வருஷம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் இதே ரேட்டு கொடுத்துடலாம். அது சொல்ல முடியாது. கூடவும் செய்யும் குறையும் செய்யும். ஓ சரி. ரேஸ் மாட்டை கணிச்சு வேறு இருக்கா? 20,000க்கு வாங்கி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா ரேட்டெல்லாம் பார்க்க முடியாது. அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், அந்த மாதிரி லாபம் நஷ்டமோ செலவு பண்ணால் ரெடியாக இருக்கு. செய்கணாச்சு இது. இது வரைக்கும் எத்தனை போட்டி போயிருக்கீங்க? ஏன்னா கணக்கு இல்லை. 30 வருஷமும் மாடு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகன். முருகன். எந்த ஊர்? இது தூத்துக்குடி மாவட்டம் எப்போன்ற பக்கத்தில் ஆதனூர். அந்த காங்கேயங்கால 95 ரூபா சொன்னோம்ண்ணே. எவ்வளோண்ணா? 95,000. பல்லு எத்தனைண்ணா? பல்லு இப்போ தான் முளைக்குது. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? யாரும் கேட்கலையா? அப்படியா? நான் 40க்கு தரேன், 50க்கு தரையாங்க. வெட்டு ரேட்டுக்கு கேட்காங்களா? வெட்டு ரேட்டோட கம்மியாக்காங்க. வளர்ப்புக்குள்ள ஆள் வரல. வந்திருக்காங்க, குறைஞ்சா கேட்காங்க. மழை இல்லைனால யாரும் உழுகிறதுக்கும் இல்லைல்ல. இப்போ பூரா டிராக்டர். செல் நம்பர் சொல்லுங்க. 97 88 49 31 45. இந்த மாதிரி காங்கேயம் காலை வேணா வாங்கலாம். உடுமையா இது என்னண்ணா? ரேஸ் மாடா? இல்லை இது காங்கேயத்து கண்ணுக்குட்டி. பல்லு போல 100 வருஷம் ஆகும். இது வண்டி மாடு தான். ஜோடி எவ்வளோ சொல்லுவீங்க? ஜோடி 65 ரூபா சொன்னேன். 65,000. இது கேள்வி இல்லையா? இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். காங்கேயம். ஆமாம். விடுங்க.
விடுங்கய்யா, வச்சு பார்க்க பிடிச்சி பாருங்க. எவ்வளவு கூட கட்டாச்சு? சரி, கூட 500. போட்டோம். கூட 500 கொடுக்கலையா? கூட 500 கொடுக்கலையா? கூட 500 வச்சாச்சு. சரி, வச்சுட்டு போறோம். விடும் போட்டோம் விடு. அதுக்கு மேலே எவரு வாங்குறாரு? அதுக்கு மேலே ஒரு பேர் வாங்க மாட்டான். வாங்கி கொடுல வாங்கிட்டு கிடக்கா அது பையன் தானே, அதை தரமாட்டக்காவா? 17 ரூபா மாடு தான் இது. 17 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய்க்கு மேல கூட விற்காது. வாங்க, நம்மகிட்ட வாங்க அது ரேஸ் காலையா? ரேஸ் காலை தான். வாங்கி எடுங்க, மாத்தாடுங்க. ரேஸ் காலை எவ்வளோ கேட்டாங்கண்ணா? ஒரு காலை கேட்காங்க. ஒரு காலை 30 ரூபா 35 கேட்காங்க. 43 கேட்காங்க. ஒரு காலை கேட்காங்க 43க்கு. ரேஸ் காலை. ஆமாம், ரேஸ் காலை. தட்டுண்டி காலை. பல்லு 2 பல்லு. 2 பல்லு. ஆமாம், ரேஸுக்கு போயிட்டு இருக்கு. போயிட்டு தட்டுண்டி போயிட்டு இருக்கு. சரி, நம்மகிட்ட வண்டி இருக்கு. இது செல் நம்பர் சொல்லுங்க. 95 43 43 35 89. இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். காலை எங்கண்ணா? எவ்வளோண்ணா சொல்றீங்க? ரோடியா கடைசி முடி 50 சொன்ன 55னா கொடுத்துருக்கீங்க. ஒட்டாங்கால. ஆமாம். என்ன எவ்வளோக்கு வாங்கினியா? 30,000. இது வண்டி மாடாண்ணா? ரேஸ் மாடு. பல்லு எத்தனைண்ணா? 4 பல்லு. 30,000க்கு வாங்கியிருக்கிய. என்ன ஒட்டாங்கால? எத்தனை பல்லுண்ணா? பல்லுக்கு சேருதுண்ணே. சேருது. ஜோடி எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 95,000. 95,000. இது வண்டி மாடா? வண்டி மாடு, விரட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆகும். விரட்டு மாடு, ரேஸ் மாடு, எல்லாத்துக்கும் பழகினது ஆகும். உழவு மரம் எல்லாம் அடிக்க மாட்டேன். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இது எனக்கு பேட்டை பக்கம் நரசிங்கநல்லூர். நரசிங்கநல்லூர். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா ஃபைனலாக? வந்தால் ஃபைனலாக வந்தால் 90 ரூபா கொடுத்து. 90,000. 90,000க்கு ஒர்த்து தான். ஒர்த்து தான். வந்தால் மாடு வேறு கணக்கில் விற்கக்கூடிய மாடு சரி கொடுத்துரும் அப்படின்னு. சரி, வளர்க்க முடியல. செலவு நிறைய ஆகுது. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. ஒரு மாடு பிடிக்கணும்னு வாங்கிட்டியா, அதனால கொடுக்க வரீங்க. செல் நம்பர் சொல்லுங்க. 98 65 23 22 84. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி கேட்டேன்னா கேட்கலையா? இது கிர்ரு கிடாரியா? கிர்ரு கிடாரி. செனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 2 கிடாரி 50,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? கோயில்பட்டி. என்ன செனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்?
உடனே பிடிச்சிடும். செல் நம்பர் சொல்லுங்கள். 95 66 72 80 95. இந்த மாதிரி கிரு கிடாரி வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். இது ஹெச்எப் கிடாரியா? இது ஹெச்எப் மாடு. மாடு. எத்தனை ஆயிடுச்சு? இது 3 ஆயிடுச்சு. ரெண்டுமே 3 ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்கிறீங்க? ஒன்று 20 ரூபாங்கிறாங்க. 20,000. பால் எவ்வளோ இருக்கும்? பால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 13 லிட்டரு 15 லிட்டரு. 13 to 15. இந்த மாதிரி மாடு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். காளை இருக்குது, கீர் இருக்குது, ஹெச்எப் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது வேணாலும் வாங்கிடலாம். பண்ண மாதிரி வச்சிருக்கியா? எல்லாமே இருக்குது. கோயில்பட்டி. மாடா எத்தனை ஆயிடுச்சு? சென்னை பிடிக்கல. கிடாரி எவ்வளோ சொல்லுவேண்ணா? 40,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா? 6 மணி. நீங்கள் வியாபாரியா வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்களா? வியாபாரி. எவ்வளோண்ணா கொடுப்பியா? 38,000. அடுத்த 20 மாடுக்கு போகுது. இவருக்கே போட்டுடலாம். பல்லு பல்லு காலை எவ்வளோ சொல்றீங்க? 45 ரூபா சொல்கிறோம். 40 ரூபாய் கேட்காங்க. கொடுக்கல. 40,000 கொடுக்கல. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? சிவாசி. $45,000 கொடுக்கும். 45 தானே முதலாக 35 வாங்கின கூட வாங்கிட்டீங்களோ? 45,000 42,000 செலவு 2,000 44,000. நீ மாடு நிறைய வந்துக்கலாங்க. இது புளி சொல்றேன். நான் உங்களுக்கு எடுக்கிறேன். டவுட் தான் போட்டு போட்டோ எடுத்து அனுப்பி போட்டோ போய் அங்கே போய் அங்கிட்டு போயிடுவோம். அதான் போட்டோ அங்கிட்டு போய் அப்போ நம்ம போட்டோ எடுத்து அங்கே வாங்க. அங்கே கட்டிட்டு வாங்க. போட்டோ இது வண்டி மாடா? வண்டி மாடு தானே. எத்தனை பல்லுண்ணா? கடை சேர்ந்துச்சுண்ணே. பல்லெல்லாம் சேர்ந்துச்சு. விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறேன். எந்த ஊரு? சாத்தூர்ண்ணே. சாத்தூர்ல விவசாயம் நடக்கா? நடக்குறேன். அப்படியா? ஆமா. நீங்க வியாபாரி தானே? வியாபாரி தான். நான் விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறேன் எங்க வீட்டுக்கு. எவ்வளவுக்கு முடிச்சீங்கன்னா? 55,000. 55,000 ஜோடி. காலை நல்ல காலை. நல்ல காலை. பல்லு எத்தனை? பல்லு சேர்ந்துச்சு. ரேட்டு பரவாயில்லையா? கூட 5 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்களா? உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். வரேன். 97 87 நீங்கள் வியாபாரி, என் கூட 5 ரூபா கிடைச்சா கொடுத்துருவியா?
அண்ணா, இது என்ன காளை? சர்ச்சு காலம் ஜெர்சி காளை. இது வளர்ந்துச்சுன்னா புலி காளைக்கா? ஒரு காளை எவ்வளோண்ணா? காலை இது 15 ரூபா 15,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா? பாவூர் சத்திரம். ஒரு செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் 97 91 71 87 91. இந்த மாதிரி காளை ஆனால் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஜெர்சி காளை. சர்ச்சு காலம் அண்ணா, இது என்ன வண்டி மாடாண்ணா? வண்டி மாடு, உழவு மாடு. பல்லு எத்தனைண்ணா? பல் சேர்ந்துட்டு. ஜோடி எவ்வளோண்ணா சொல்றியா? 60,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ஆம்பூர். நீங்கள் வியாபாரியா? சம்சாரி. ஒரு செல் நம்பர் சொல்லுங்களா? 380 10 55. இதை மாதிரி நாட்டு மாடு காளை மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி. எல்லாரும் முறைந்து நாங்களும் நாளைக்கு உள்ள போட்டோமா? அண்ணா, இது நாட்டு மாடா? நாட்டு மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3,000. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 17 ரூபா சொல்லுங்க. 17,000. நாட்டு மாட்டுக்கு அவ்வளோதான் விலையா? கண்ணுட்டி இல்லை. எங்கே இங்கே வியாபாரியா? நாங்கள் சம்சாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? செங்கல்பட்டி. ஒரு செல் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. செல் நம்பர் 99 52 37 74 99. இந்த மாதிரி நாட்டு மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். வண்டியில ஏத்தோம்னா 5 மணி நிற்காது. இல்ல அதுக்கு தகுந்த மாடு இல்லைல்ல, கணிசம் இல்லைல்ல, சொன்னா கேட்கல. ஏன்னா ஒருத்தன் தூக்கி தோல்ல போட்டு போயிடுவான். அது அன்னைக்கெல்லாம் பார்க்கணும். சொல்லுதே கேளு. எவ்வளவு வாங்கினீங்கண்ணா? 36 காலை பசு மாடு. என்னது? சின்ன பசு சிந்து மாடு. சிந்து மாடு. ஈச்சா? ஆமாம், தலையீத்து. ஆமாம். ரேட்டு எப்படி இருக்குண்ணா? சுமாராக இருக்கு. 80 சொல்ல முடியாது. நியாயமாக இருக்கு. 36,000 வாங்கியிருக்கீங்க. ஆமாம், 36,500. எங்கே கொண்டு போறீங்கண்ணா? இது அங்கே செங்கலாவூர் வளர்க்குறதுக்கு. வளர்க்கு.